ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரவமிங். இந்த பென் ஸ்டாண்டை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பழசாக கருப்பு அடித்து போய் இருக்குன்னு. இதையே நம்ம க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி அழகாக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அதுக்காண்டி நான் இந்த டார்க் ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி பழைய திங்ஸை உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஏதாச்சும் செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டார்க் ப்ளூ போஸ்டர் கலரை ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டேன். நீங்கள் பழைய திங்ஸ் அப்படி மாற்றிருந்தீங்க அப்படின்னா அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃப்ரண்ட் சைடு அடித்தாச்சு, அதே மாதிரி இந்த சைட்லேயும் அடித்தாச்சு. இப்போ பேக் சைட்லேயும் அதே மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போ எல்லா சைட்ஸுமே அந்த டார்க் ப்ளூ கலரை வந்து அடித்தாச்சு. உள்ளே மட்டும் ஏதோ காலியாக இருக்கிற மாதிரி, உள்ளேயும் கருப்படிச்சு போய் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அங்கேயும் நான் வந்து ஒயிட் கலர் வந்து அடிச்சுக்கிட்டேன். இப்போ பெயிண்ட் அடித்தோடனே கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப பிளெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால மேஜிக் பண்ணி பட்ஸை வர வச்சாச்சு. இப்போ இந்த பட்ஸை வச்சு ஒயிட் கலர் இதில் டிப் பண்ணி இதே மாதிரி டாட் வச்சு டிசைன் செஞ்சுக்கிட்டேன். இப்போ இது பார்க்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதோட சைட்லேயும் இதே மாதிரி டாட் வச்சு ஃப்ளார் டிசைன் போட்டாச்சு. அதோடைய பேக் சைட்லேயும் இதே மாதிரி டாட் டாட்டாக வச்சு ஃப்ளார் டிசைன் மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போது இந்த சைட்லேயும் அதே மாதிரி மேலே ஃப்ளார் டிசைன் மாதிரி வரைஞ்சிட்டு கீழே வந்து டாட் வச்சு ஃப்ளார் டிசைன் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ அந்த ஃப்ளார் டிசைனுக்கு சென்டரில் டார்க் ப்ளூ கலரை வந்து 2 சைடும் கொடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.